ஜெயரங்கன். எழுதியவர் ஜே.ஆர். ரங்கராஜு. அத்தியாயம் 2. கண்கட்டு வித்தையா. பகுதி 2. சுந்தரராஜு அவர்கள் தனக்கு டெபுட்டி மேஜிஸ்ட்ரேட் அதிக அறிமுகம் உள்ளவராதலால் தான் முன்கூட்டியே அவரிடம் சென்று சகலமும் சொல்லி தன் கட்சியை பலப்படுத்திக் கொள்வதென தீர்மானித்து சென்றார். வீராசாமி ரெட்டியாரும் அவ்வாறே நினைத்து அவரும் வேறு வழியாக சென்றார். இருவரும் வெவ்வேறு பாதைகளில் வந்தாலும் டெபுட்டி மேஜிஸ்ட்ரேட் அவர்கள் வீடு வந்து சேர்ந்தபோது இருவரும் ஒரே காலத்தில் வந்து சேர்ந்தார்கள். தான் முன்னால் போக வேண்டும் என்னும் எண்ணத்துடன் ஒவ்வொருவரும் தனது பெயர் அச்சடித்த சீட்டுகளை வெவ்வேறு சேவகரிடம் கொடுத்து முதலில் கொடுக்கும்படி திட்டப்படுத்தி அனுப்பினார்கள். அவர்கள் இருவரும் வெவ்வேறு பாதைகளில் அவசரமாய் வந்ததையும் மாடியிலிருந்து பார்த்த டெபுட்டி மேஜிஸ்ட்ரேட் இருவர் பேர் சீட்டுகளும் தம்மிடம் சேரும் வரையில் காத்திருந்து இருவரையும் ஏக காலத்தில் அழைத்து வரும்படி ஆக்ஞாபித்தார். இருவரும் தனித்தனியாய் மேஜிஸ்ட்ரேட் அவர்களிடம் பேச இச்சைப்பட்டாலும் தன் விரோதியை முன்பு போக விட்டுவிட்டால் அவர் போய் தனக்கு அனுகூலமாய் விஷயங்களை முன்கூட்டி பேசிவிடுவார் என்றும் பின் தன் பேரில் முன்கூட்டியே ஒருவித அருவருப்பு உண்டாகிவிடும் என்றும் நினைத்து இருவரும் ஒன்றாக சென்றார்கள். டெபுட்டி மேஜிஸ்ட்ரேட்டார் வீராசாமி ரெட்டியாரை பார்த்து, வாருங்கள் ரெட்டிகாரு என்று சொல்லும் போதே சுந்தரராஜாவிடம் கை குலுக்கிவிட்டு ரெட்டியாரிடம் கை குலுக்கும் போதே சுந்தரராஜுவை உட்கார சொன்னதால் இருவரையும் தாராதமியமில் சமமாய் நடத்தினாரென இருவரும் நினைத்து கொண்டார்கள். இருவரையும் க்ஷேமலாபம் விசாரித்துவிட்டு அவர்கள் வந்த காரியம் இன்னதென முன்கூட்டியே அறிந்திருந்தும் ஒன்றும் தெரியாதவரை போல் என்ன காரணமாய் உங்கள் ஊர்களை விட்டு பாளையங்கோட்டை வந்தீர்கள் என கேட்டார். இருவரும் மயங்கவே அப்போதுதான் ஞாபகம் வந்தது போல், ஆமாம், எனக்கு இப்போதுதான் ஞாபகம் வந்தது. தங்கள் ஊரில் ஏதோ கலகம் என்று ஜில்லா மேஜிஸ்ட்ரேட் போலீஸ் சூப்பரிண்டன்ட் முதலியவர்கள் ரிசர்வ் போலீசாருடன் சென்றதாக கேள்விப்பட்டேன். கலகம் செய்தவர்கள் யார்? தங்கள் இருவரில் யாருக்காவது விவரம் தெரிந்தால் தயவு செய்து சொல்லுங்கள் என்றார். அதற்கு சுந்தரராஜு, நாங்கள் இருவரும் கலகம் செய்ததாக விரோதிகள் கேஸ் ஜோடனை செய்து கொண்டு வந்துவிட்டார்கள். தெய்வாதீனமாய் கலகம் நடந்ததாய் சொல்லும் நேரத்தில் நான் திருநெல்வேலி சப் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் சாட்சியாய் வந்திருந்தேன். ஆதலால் தான் என் பேரில் குற்றமில்லை என என்னை ஜில்லா மேஜிஸ்ட்ரேட்டார் விட்டுவிட்டார்கள் என்றார். அதை கேட்ட டெபுட்டி மேஜிஸ்ட்ரேட், மெத்த சந்தோஷம். ரெட்டிகாரோ, தாங்கள் எவ்வாறு வெளிவந்தீர்கள் என்று கேட்டார். அதற்கு வீராசாமி ரெட்டியார், தெய்வாதீனமாய் அப்போது நான்குநேரி சப் ரிஜிஸ்ட்ரார் ஆபீஸில் இருந்ததாக நானும் ருஜு செய்ததால் என் பேரிலும் குற்றமில்லை என என்னையும் விட்டுவிட்டார்கள் என்றார். அதற்கு டெபுட்டி மேஜிஸ்ட்ரேட், மெத்த சந்தோஷம். உங்கள் பேரில் குற்றங்கள் இல்லை என ஜில்லா மேஜிஸ்ட்ரேட்டார் தீர்மானித்ததை பற்றி அதிக சந்தோஷம். எப்போது ஊருக்கு பிரயாணம் என்று கேட்டார். அதற்கு சுந்தரராஜு, அவ்வாறு முற்றும் தீர்மானித்து விட்டுவிடவில்லை, ஜாமீன் பேரில் விட்டார்கள். மேற்படி கேஸை தாங்கள் விசாரணை செய்தால்தான் நியாய தீர்ப்பு அகப்படும் என்று சொல்லி நாங்கள் இருவரும் மனு போட்டு தங்கள் கோர்ட்டுக்கு மாற்றிக்கொண்டோம் என்றார். உடனே வீராசாமி ரெட்டியார், இந்தியாவிலேயே தங்களைப் போல் நியாய தீர்ப்பளிப்போர் கிடையாதென்பது எல்லோருடைய அபிப்பிராயமும் என் அபிப்பிராயமும் அப்படியே. ஆகையால்தான் நானும் அவ்வாறு வேண்டிக் கொண்டேன் என்றார். அதற்கு டெபுட்டி மேஜிஸ்ட்ரேட், ஜில்லா மேஜிஸ்ட்ரேட் மிகவும் கெட்டிக்காரர், அவரிடமே இருந்திருந்தால் மெத்த நலமாயிருக்கும் என்றார். அதற்கு சுந்தரராஜு, இல்லை சார், நான் இவ்வாறு சொல்வதற்காக தாங்கள் வருத்தப்படக்கூடாது. பொதுவாக ஜில்லா மேஜிஸ்ட்ரேட் வேலையில் கெட்டிக்காரர் என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டியிருந்தாலும் ஆட்களின் தராதரம், அந்தஸ்து முதலியவைகளை பற்றி கவனித்து இப்படி செய்திருப்பார்களா இல்லையா என ஆலோசியாது சொல்வார் வார்த்தையை கேட்டு சில சமயங்களில் தவறுதலான தீவிர அபிப்பிராயம் கொண்டு விடுகிறார்கள். தங்களைப் போல குடிகளிடத்திலும் சர்க்காரிடத்திலும் ஒரே மாதிரியான கௌரவம் பெற மற்றவர்களால் முடியாது. தாங்களாக பார்த்து எனக்கு சிரசாக்கினை விதித்தாலும் நான் சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன் என்றார். பிறகு வீராசாமி ரெட்டியார், என்ன அபிப்பிராயமும் அப்படியேதான் என்றார். அதை கேட்ட டெபுட்டி மேஜிஸ்ட்ரேட், நண்பர்களே, நான் தாயாயிருந்தாலும் பிள்ளையாயிருந்தாலும் ஆப்த நண்பராயிருந்தாலும் நியாயம் தவறி நடப்பதில்லை என்பதை நீங்களே ஒத்துக்கொள்வீர்கள்.
நீங்கள் அடிக்கடி என்னை தனியாய் வந்து பார்ப்பீர்களாகில் ஏதோ ரகசியமாக என்னிடம் எதிரி தெரிவித்து விட்டதாக அபிப்பிராயப்பட ஏதுவாகும். ஆகையால் இனிமேல் இக்கேஸ் முடிவாகும் வரையும் என்னை தனியாக பார்க்க வரக்கூடாதென்று கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் இருவரும் ஏகோபித்து எத்தனை முறை வந்து என்னை பார்த்தாலும் எனக்கு சந்தோஷமே என்றார். அப்பால் பொது விஷயங்களை பற்றி சிறிது நேரம் பேசிக் கொண்டிருந்துவிட்டு இருவரும் விடைபெற்று சென்றார்கள். கேஸ் ஆரம்பமாகி 3 மாத காலம் வெகு தடபுடலாய் விசாரணை நடந்தது. மறுநாள் குற்றப்பத்திரிகை வாசிப்பதோ அல்லது தள்ளுவதோ, அதாவது தீர்மானம் தெரிவிக்கப்படும் என டெபுட்டி மேஜிஸ்ட்ரேட் சொல்லிவிட்டார். டெபுட்டி மேஜிஸ்ட்ரேட் வழக்க பிரகாரம் பாளையங்கோட்டை கீழ்ப்புறம் இருக்கும் ஹைலாண்ட் கிரவுண்ட் என்னும் மாலை வேளைகளில் உலாவும் இடத்தில் தமது குதிரை வண்டி பின்பக்கம் மெதுவாக நடந்து வர தான் மட்டும் ஏகாந்தமாய் முன் நடந்து வந்து கொண்டிருந்தார். அவருக்கு பின்பக்கம் சுமார் 30 கெஜ தூரத்தில் வீராசாமி ரெட்டியாரும் அவருக்கு பின் சுமார் 10 கெஜ தூரத்தில் சுந்தரராஜுவும் நடந்து வந்து கொண்டிருந்தார்கள். தென்மேற்கு மூலை திரும்பும் இடத்தில் சிறு புதர் இருப்பதும் எல்லோரும் அறிவர். அப்புதர் அண்டை டெபுட்டி மேஜிஸ்ட்ரேட் வந்ததும் எதிர்பக்கம் இருந்து வந்து அந்த இடத்தில் சந்தித்த சுந்தரராஜுவின் தகப்பனாராகிய ஸ்ரீனிவாசராஜு என்பவர் வந்தனம் கூறி, என் கதி என்ன என்று கேட்டார். அதற்கு டெபுட்டி மேஜிஸ்ட்ரேட், பின்னால் சமீபத்தில் வீராசாமி ரெட்டியார் வருகிறார். நான் சொல்வதை கேட்டு துக்கப்படாதீர்கள். மனதை திடப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் கௌரவம் தக்க வேண்டுமாகில் இன்றிரவே தங்கள் குமாரனை எங்காவது ஓடிவிட சொல்லுங்கள். இப்போதே அவரை போலீசார் அவருக்கு தெரியாமல் காவல் காக்கிறார்கள். உங்கள் புத்திசாலித்தனத்தால் தப்ப வைக்க பிரயாசைப்படுங்கள் என்றதும் அப்போது மூளை திரும்பிய வீராசாமி ரெட்டியார் ஸ்ரீனிவாசராஜு டெபுட்டி மேஜிஸ்ட்ரேட்டுடன் பேசுவதை கண்டதும் ஓடி வந்தார். அப்போது டெபுட்டி மேஜிஸ்ட்ரேட் அவர் காதுக்கு கேட்கும்படி சாதாரண குரலில், ஏது தாங்கள் திடீரென்று பாளையங்கோட்டைக்கு வந்தீர்கள்? ஏதாவது விசேஷம் உண்டா என்றார். ஒன்றுமில்லை, கேஸ் நாளைக்கு முடியும் என்று கேள்விப்பட்டேன். பையனை அழைத்து போய் திருச்செந்தூர் முருக கடவுளை சேவிக்கும்படி செய்து இன்றிரவு வீட்டில் வைத்திருந்து நாளை காலையில் அங்கிருந்து மோட்டாரில் புறப்பட்டால் கோர்ட்டுக்கு 10 மணிக்கு வரலாம் என்று நினைத்து அழைத்து போக வந்தேன். அவன் இங்கு உலாவ வந்ததாக கேள்விப்பட்டேன். பின்பக்கம் போனால் நான் வருவதற்குள் வேறெங்காவது போய்விடுவானோவெனும் பயத்தினால் முன்பக்கமாய் வந்தேன். கேஸ் எப்படி இருக்கிறது என்று கேட்டார். அதற்கு டெபுட்டி மேஜிஸ்ட்ரேட், இனி போய் இன்றிரவு ஆதி முதல் ரெக்கார்டுகளை படித்த பின்னால்தான் சொல்ல முடியும். இதுவரையில் நான் எவ்வித அபிப்பிராயத்திற்கும் வரவில்லை என்றார். அதை கேட்டபடியே வீராசாமி ரெட்டியார் வந்து சேர்ந்தார். ஸ்ரீனிவாசராஜு தனது மகன் பின்னால் வர கண்டதும் டெபுட்டி மேஜிஸ்ட்ரேட்டிடம் விடை பெற்றுக்கொண்டு தமது ஜாகைக்கு சென்றார். டெபுட்டி மேஜிஸ்ட்ரேட் உடனே தமது வண்டியில் ஏறி போலீஸ் சூப்பரிண்டென்டிடம் போய் சுந்தரராஜு திருச்செந்தூருக்கு போகலாம் என்றும் மறுநாள் கோர்ட் வந்து சேரும் வரையில் அவரை அதிக ஜாக்கிரதையாய் அவருக்கு தெரியாமல் காவல் காத்து வரவேண்டியதற்கு வேண்டும் ஏற்பாடுகள் செய்யும்படியும் எச்சரித்துவிட்டு தனது இல்லம் சென்றார். சூப்பரிண்டென்ட் அவர்களும் சுந்தரராஜு தப்பி போகாதபடி தந்திகளின் மூலமாய் வழியில் இருக்கும் பல போலீஸ் ஸ்டேஷன்களுக்கு தெரிவித்து தக்க ஏற்பாடுகள் செய்ததோடு இன்ஸ்பெக்டர் காமாட்சி ராவ் அவர்களை உடனே திருவீரராஜபட்டினத்திற்கு போய் இரவு முழுவதும் அதிக ஜாக்கிரதையாக ஆட்களை வைத்து பார்க்கும்படி திட்டம் செய்து அனுப்பினார். ஸ்ரீனிவாசராஜு தனது குமாரனாகிய சுந்தரராஜுவை அழைத்து கொண்டு உடனே மோட்டார் ஏறி பாளையங்கோட்டையில் இருக்கும் தங்கள் ஜாகைக்கு போய் எடுக்க வேண்டிய சாமான்களை எடுத்துக்கொண்டு திருச்செந்தூருக்கு புறப்பட்டார். வழியில் இருக்கும் எல்லா ஊர்களிலும் உள்ள போலீஸ் இன்ஸ்பெக்டர்கள் அவர்களுக்கு நல்வரவு கூறுவதற்காக காத்திருப்பதைப் போலிருந்து இவர்கள் மோட்டாரை கண்டதும் சைகை செய்து மோட்டாரை நிறுத்தி ஷேம லாபங்களையும் கேஸ் எவ்வாறு இருக்கிறது என்றும் விசாரித்து அனுப்பினார்கள். உண்மையில் சுந்தரராஜு இருக்கிறாரா அல்லது வழியில் எங்காவது மறைந்து விட்டாரா என்று பார்ப்பதற்காகவே சூப்பரிண்டென்டின் உத்தரவு பிரகாரம் காத்திருந்தார்களே அல்லாது அவர்களை பார்ப்பதற்கல்ல. அவர்கள் தங்கள் கடமைகளை செய்வதை பற்றி அவர்களை யாராலும் குறை கூற முடியுமா? கடைசியாக திருச்செந்தூர் வந்து சேர்ந்ததும் அவ்விடத்தில் உள்ள சுப்பிரமணியர் கோவில் என்னும் முருக கடவுள் கோயிலுக்கு போய் அங்கு அவர்களுடைய செலவில் சுமார் 2000 ரூபாய் வரையில் செலவழித்து செய்திருந்த அபிஷேக அலங்காரம், தூப தீப நிவேதனங்கள் கண்டு கழித்த பின் பிரசாதங்களை அங்கு வந்திருந்தவர்களுக்கெல்லாம்
பெருவாரியாய் கொடுத்துவிட்டு ஸ்ரீனிவாசராஜு வீட்டுக்காக வைத்திருந்த பிரசாதங்களை எடுத்து வண்டியில் வைத்ததும் மோட்டார் வண்டி ஓட்டுபவனை பார்த்து வண்டியை சுத்தமாய் துடைத்து பெட்ரோல் ஊற்றி பாளையங்கோட்டைக்கு காலை 9 மணிக்கு புறப்படுவதற்கு தயாராயிருக்கும்படியும் 11 மணிக்குள் பாளையங்கோட்டை கோர்ட்டில் ஆஜராவது அவசியமாதலால் சகல முஸ்தீப்புகளுடன் தயாராயிருக்கும்படியும் மற்றும் ஒரு முறை எச்சரித்துவிட்டு மாட்டு வண்டி ஏறி சென்றார்கள். அப்போது இரவு சுமார் 10 மணி நேரம் இருக்கும். அவர்கள் வண்டிக்கு முன்னும் பின்னும் உடுப்பு போடாத போலீசார் அவர்களுக்கு தெரியாமல் கூடவே போனதை ஸ்ரீனிவாசராஜு பார்த்தும் கவனியாதவர் போல் தம் குமாரனிடம் சந்தோஷமாய் சாதாரணமான விஷயங்களை பற்றி பேசிக்கொண்டே போனார். வீடு போய் சேர்ந்ததும் எல்லா கதவுகளையும் சாத்திய பின் தானும் தன் குமாரனுமாக சாப்பிட்டானதும் யாரும் வராத தன் அந்தரங்க அறைக்கு சுந்தரராஜாவை அழைத்து கொண்டு போனார். போலீஸ் இன்ஸ்பெக்டர் காமாட்சி ராவோ 12 போலீஸ் கான்ஸ்டபிள்களையும் 4 ஹெட் கான்ஸ்டபிள்களையும் அழைத்து கொண்டு போய் அரண்மனையை சுற்றிலும் ஒவ்வொரு பக்கத்திலும் 3 போலீஸ் கான்ஸ்டபிள்களையும் ஒரு ஹெட் கான்ஸ்டபிளையும் ஆக 4 பேர் வீதம் 4 பக்கங்களிலும் இருக்க சொல்லியும் யாராவது வெளியில் வந்தால் உடனே கவனிக்கும்படியும் சுந்தரராஜுவாவது சந்தேகப்படக்கூடிய எந்த நபராவது வெளியே எவ்வழியாக வந்தாலும் பிகில் ஊதும்படியும் கண்டிப்பாய் திட்டப்படுத்திவிட்டு அவர் 4 பக்கங்களிலும் சுற்றி வந்து இரவு முழுவதும் எச்சரித்துக் கொண்டே அதி ஜாக்கிரதையாக காவல் இருந்தார். அப்போது அமோகமான புயல் காற்றும் மழையும் அடிக்க ஆரம்பித்தது. அப்படியிருந்தும் போலீசார் எல்லோரும் காற்று மழை என்று கவனியாமல் கடினமான காவல் புரிந்தார்கள். காலை 5 மணிக்கே வழக்கம் போல் வீட்டு கதவுகள் திறந்து சாணி தெளிக்கவும் வீடு பெருக்கவும் இதர வேலைகள் செய்யவுமாய் இருந்தார்கள். ஆனால் வீட்டிலிருந்து எவரும் வெளியே போகவில்லை. இன்ஸ்பெக்டர் மழையில் நனைந்து தனது உடைகளை மாற்றிக்கொண்டு பிரயாணத்திற்கு சித்தமாயிருந்தார். காலை 7 மணிக்காவது புறப்பட்டால்தான் 9 மணிக்கு திருச்செந்தூருக்கு, 11 மணிக்குள் கோர்ட்டுக்கு போகலாம். வண்டி தெருவில் வரவும் இல்லை, சுந்தரராஜு போகவும் இல்லை. சற்று நேரம் பொறுத்து புறப்படுவார் என நினைத்து இன்ஸ்பெக்டர் ஒவ்வொரு நிமிஷமும் கடிகாரத்தை எடுத்து பார்த்தபடி இருந்தார். மணி 9 ஆயிற்று. புறப்படும் ஏற்பாடே காணோம். இன்ஸ்பெக்டர் ஸ்ரீனிவாசராஜு அவர்களிடம் போய், நேரமாகிவிட்டதே, சுந்தரராஜு புறப்படவில்லையே என கேட்டார். தான் இரவு அதிக நேரம் விழித்திருந்ததால் காலையில் எழுந்திருக்க சாத்தியப்படாதென்று நினைத்து இரவே தன் குமாரனிடம் வழி அனுப்பி கொண்டதாகவும் அதற்குள் தன் குமாரன் போயிருப்பான் என்றும் தனக்கு திட்டமாய் ஒன்றும் தெரியாதென்றும் விசாரிப்பதாயும் சொல்லி காரியஸ்தர் காந்திமதியா பிள்ளையை அழைத்து கேட்டார். தனக்கும் ஒன்றும் தெரியாதென்றும் காலையிலேயே போயிருப்பார் என்றே தாமும் நினைப்பதாகவும் அவரும் சொன்னார். யாரை கேட்டபோதிலும் அதே ஜவாபு சொன்னதால் உடனே மேஜிஸ்ட்ரேட்டுக்கு தந்தி கொடுத்து வாரண்ட் பெற்று தகுந்த பந்தோபஸ்துடன் வீடு முழுவதும் சந்தேகப்படக்கூடிய ஒரு சிறு இடம் கூட விடாமல் தேடினார்கள். சுந்தரராஜுவை காணோம். அவ்வளவு பந்தோபஸ்தாய் போலீஸ் இன்ஸ்பெக்டர் முதலியோர் வீட்டை சுற்றி கடின காவல் புரிந்து கொண்டிருந்த போது சுந்தரராஜு எவ்வாறு மாயமாய் போனார் என்று அறிய நமது வாசகர்கள் ஆவலாயிருப்பார்கள். ஆதலால் அதை பற்றி எழுதுவோம். முந்தின இரவு சாப்பிட்டானதும் ஸ்ரீனிவாசராஜு யாரும் வராத தன் அறைக்கு சுந்தரராஜுவை அழைத்து போனதாக சொன்னோம் அல்லவா? அவர்கள் இருவரும் தங்கள் ஆசனங்களில் அமர்ந்ததும் ஸ்ரீனிவாசராஜு, சுந்தரம், உன்னை ஏன் இங்கு அழைத்து வந்தேன் என்று உனக்கு தெரியுமா என்று கேட்டார். அதற்கு சுந்தரராஜு, சுப்பிரமணிய சுவாமியை தரிசிப்பதற்காக வரும்படி கூப்பிட்டீர்கள், எனக்கு வேறொன்றும் தெரியாது என்றார். உடனே ஸ்ரீனிவாசராஜு, அதை சாக்கு போக்காக சொல்லி நான் உன்னை அழைத்து வந்தேனே தவிர உண்மையில் உன்னிடம் தனித்து பேசி உன்னை தப்புவிப்பதற்காகத்தான் அழைத்து வந்தேன். கேஸ் எவ்வாறு இருக்கிறது? இப்பொழுதே நீ போலீசார் காவலில் இருக்கிறாய் என்று உனக்கு திட்டமாய் தெரியுமா என்றார். அதற்கு சுந்தரராஜு, எனக்கு தெரியாதே. நமது வக்கீல் தனது சாமர்த்தியத்தால் எனது பேரில் ஏற்பட்ட கேஸை பொய் என்றும் போலீசார் என்னை அன்று கலகம் நடந்த இடத்தில் பார்த்ததாக கொண்டு வந்த சாட்சிகள் எல்லாம் பொய் சாட்சிகள் என்று தோன்றும்படி தகத்தெறிந்து விட்டதாகவும் ஆகையால் பயப்பட வேண்டிய பிரமேயமே இல்லை என்றும் அவ்வளவு திட்டமாய் சொன்னாரே. அதற்கு ஸ்ரீனிவாசராஜு, அவர் பேச்சை நம்பாதே. உன்னிடம் இன்னும் அதிக ரூபாய்கள் பெறுவதற்காக அவ்வாறு சொல்லியிருப்பார். அதோ அத்திரையின் மறைவில் நின்று கவனமாய்ப்பார். எத்தனை போலீசார் இருக்கிறார்கள், அப்படியே 4 பக்கங்களிலும் பார். இன்று சாயங்காலம்
பாளையங்கோட்டையில் இருந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் காமாட்சி ராவ் இங்கு ஏன் வந்தான்? அதிலும் 16 போலீசாரை சுற்றிலும் வைத்துவிட்டு இன்னும் நமது வீட்டை சுற்றி சுற்றி வருவானேன் என்றார். அதை கேட்ட சுந்தரராஜு, டெபுட்டி மேஜிஸ்ட்ரேட் நமக்கு நன்றாய் தெரிந்தவராயிற்றே. அவர் நமக்கு பிரதிகூலமான காரியம் செய்வார் என்று நான் நம்பவில்லை. இந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் வீண் தடபுடல் செய்கிறான் போலிருக்கிறது என்றார். அதற்கு ஸ்ரீனிவாசராஜு, டெபுட்டி மேஜிஸ்ட்ரேட் மிக நல்லவன் என்றும் எவ்விதமான லஞ்சமும் பெறாதவன் என்றும் பெண்களின் மூலமாய் ஏமாறப்பட்டவன் அல்லவென்றும் இந்த ஜில்லாவாசிகள் எல்லோருடைய உண்மையான நண்பர் என்றும் எல்லோரும் அறிவார்கள். அத்துடன் தனது மனசாட்சிக்கு விரோதமாய் எக்காரணம் பற்றியும் நியாயம் தவறி நடக்க மாட்டார் என்பதை மட்டும் எவரும் கவனிப்பதில்லை. மற்ற மேஜிஸ்ட்ரேட்களை ஏமாற்றுவதைப் போல் வக்கீல்கள் அவரை ஏமாற்ற முடியாது என்பதை நான் அறிவேன். அவர் யாரை கூப்பிட்டு உண்மையில் நடந்ததென்னவென்று கேட்டாலும் தொண்டமான் முதல் தோட்டி வரையிலும் அவரிடம் உண்மையை சொல்லிவிடுவார்கள். ஆனால் அவர் அதை கொண்டு தண்டிப்பதில்லை. சாட்சி வாக்குமூலத்தை கொண்டு எவ்வாறு ருஜுவாகிறதோ அவ்வாறு செய்ய தவறமாட்டார். மகாராஜருக்கு ஒரு நியாயமும் ஏழைகளுக்கு ஒரு நியாயமும் அவரிடம் கிடையாது. மேலும் உன் விஷயத்தை பற்றி அன்று அவரிடம் கேட்டேன். பின்னால் வீராசாமி ரெட்டி வருவதைக் கண்டு உங்கள் கௌரவம் தக்க வேண்டுமானால் தங்கள் குமாரனை தங்கள் சாமர்த்தியத்தால் இன்றிரவே எங்காவது அனுப்புங்கள். இப்போதே அவர் போலீசார் பந்தோபஸ்தில் இருக்கிறார் என்று சுருக்கமாய் சொல்லிவிட்டு வீராசாமி ரெட்டியார் கேட்கும்படி தான் அதற்கு மேல் போய் கேசை ஆதி முதல் அந்தம் வரையில் வாசித்த பின்தான் தெரியும் என்று சொன்னார். ஆகையால் இனி அவ்விஷயத்தில் உனக்கு சந்தேகம் வேண்டாம். நீ எவருக்கும் தெரியாமல் மறைந்து போவதுதான் ஸ்லாக்கியம். அதற்கு ஏதாவது யுக்தி உன்னால் சொல்லக்கூடுமா என்று கேட்டார். அதை கேட்ட சுந்தரராஜு, எனக்கு ஒன்றுமே தோன்றவில்லை. எவ்வளவு அதிகாரத்துடன் இதுவரையில் இருந்த நான் ஜெயிலுக்கு போவதென்றால் அதை நினைப்பதற்கே எனக்கு பயங்கரமாக இருக்கிறது. அத்துர்பாக்கிய நிலை எனக்கு வர நேரிடுமாயின் 3 தினங்களில் பைத்தியம் பிடித்துவிடும். அதைவிட பிராண தியாகம் இப்போது செய்து கொள்வதே ஸ்லாக்கியம் என நினைக்கிறேன். எவ்வளவுக்கும் காரணக்கர்த்தா அந்த பாழாய்ப்போன பாப்பான் சீதாராம சாஸ்திரி தான். அவன்தான் இல்லாத பொல்லாத பொய் புழுகுகளை ஜோடனை செய்து சாட்சிகளை கூட தயாரித்து அனுப்பியதாக கேள்வி என்றார். அதை கேட்ட ஸ்ரீனிவாசராஜு, சுந்தரம், ஏன் அபாண்டமாய் அந்த அந்தணரை நிந்திக்கிறாய்? உன்னுடைய கொடுமையினால் அவர் இவ்வூரையும் அவர் நிலங்களையும் துறந்தாரே. எங்கு சென்றார் என்று கூட எவருக்கும் தெரியாது. அந்த பாவம்தான் உன்னை இக்கதிக்குள்ளாக்கிற்று. நடந்து போன விஷயங்களை பற்றியும் சென்று போன காலத்தை பற்றியும் சோம்பேறித்தனமாய் வாழ்நாட்களை வீண் நாட்களாக்கினதை பற்றியும் இனி யோசனை செய்வதில் எவ்வித உபகாரமும் கிடையாது. போனது போகட்டும், இனிமேல் நடக்க வேண்டிய விஷயத்தை பற்றி யோசிப்போம் என்றார். அதற்கு சுந்தரராஜு, எனக்கு எவ்வித யோசனையும் தோன்றவில்லை. நமது வீட்டை சுற்றி கொண்டிருக்கும் போலீசாருக்கு தெரியாமல் தப்பிப்போவதும் முடியாத காரியம். நாளைக்கு கோர்ட்டுக்கு போனால் தண்டனை அடைவதும் நிச்சயம். ஆகையால் பொழுது விடுவதற்குள் பிராண தியாகம் செய்து கொள்வதே ஸ்லாக்கியம் என்றார். அதை கேட்ட ஸ்ரீனிவாசராஜு, சுந்தரம், நீ இவ்வாறு பேசுவதை பார்க்க என் மனம் அதிக கிளேசத்தை அடைகிறது. நாம் என்ன வம்சத்தில் பிறந்தோம் என்பதை சற்று யோசியாமல் நமது குலத்திற்கே அகௌரவம் கொண்டு வருவதற்காகவா இவ்வாறு பேசுகிறாய்? சத்திரிய குலத்தில் பிறந்தவன் தற்கொலை புரிவதாவது தன்னால் கூடிய வரையில் பிரயத்தனம் செய்து பார்க்க வேண்டும். அப்படி செய்வது சாத்தியமாகாவிட்டால் சண்டையில் எதிரிகளால் வீழ்த்தப்பட வேண்டும். அதை விட்டு நீ இவ்வாறு பேசுவதை பார்த்தால் உண்மையில் நீ எனக்கு பிறந்தவனா என்பதே எனக்கு இப்போது சந்தேகமாயிருக்கிறது என்றார். அவர் அவ்வாறு சொல்லி வாய் மூடும் முன் சுந்தரராஜு சட்டென்று எழுந்து வேஷ்டியை இறுக்கி கட்டிக்கொண்டு கத்தியை எடுக்க போனார். அப்போது ஸ்ரீனிவாசராஜு அவரை தடுத்து கத்தியை வாங்கி இருந்த இடத்தில் வைத்துவிட்டு அவரை ஆசனத்தில் அமர்த்தி பின்வருமாறு சொன்னார். சுந்தரம், என்ன பைத்தியக்காரனாயிருக்கிறாய்? வேறு எவ்விதத்திலும் சாத்தியமாகாவிட்டால் கடைசியாய் செய்ய வேண்டும் என்று சொன்னதை முதலில் செய்ய ஆரம்பித்து விட்டாயே என்றார். அதை கேட்ட சுந்தரராஜு, தெருவில் போலீசார் காவல் இருக்கிறார்கள். ஆகையால் தப்புவதற்கு மார்க்கம் ஒன்றுமில்லை. எனது விரோதியான இன்ஸ்பெக்டரை கொன்றுவிட்டு தப்புவதற்கு வழி தேட வேண்டும். இல்லாவிட்டால் அம்முயற்சியில் சாக வேண்டும்.
அதற்காகத்தான் புறப்பட்டேன் என்றார். அதை கேட்ட ஸ்ரீனிவாசராஜு, அவசரப்படாதே, கிழவன் பேச்சை சற்று கேள். நமது மூதாதைகள் இந்த ஊரை ஆண்ட காலத்தில் வசித்து வந்த அரண்மனையில் 50ல் ஒரு பாகத்தில்தான் நாம் இப்போது வசிக்கிறோம் என்பதை நீ அறிவாய். நமது மூதாதைகளின் விரோதிகளால் மற்ற பாகங்கள் தாக்கப்பட்டு இடிந்து குட்டி சுவராய் போனவைகளையெல்லாம் இடித்துவிட்டு இப்போது பல தெருக்களாக்கி இருக்கிறார்கள் என்றும் உனக்கு தெரியும். ஆனால் உனக்கு தெரியாத விஷயம் ஒன்று இருக்கிறது. நமது வம்ச பரம்பரையின் வழக்க பிரகாரம் அவசியம் நேரிட்டால் அன்றி என் அந்திய காலத்திற்கு முன் சொல்லக்கூடாதென்று என்னிடம் வாக்குறுதி பெற்றுக்கொண்ட என் தகப்பனார் அவர்கள் ஆக்ஞையின் பிரகாரம் இதுவரையில் உனக்கு சொல்லவில்லை. இப்போது அவசியம் நேரிட்டிருப்பதால் சொல்கிறேன். கவனமாய் கேள். முற்காலத்தில் நமது மூதாதைகள் சண்டைகளுக்கு போகும்போது எதிரிகளின் கத்திகள் தங்களை வெட்டாமல் இரும்பு அங்கி அணிந்து போவது வழக்கம். அப்பேற்பட்ட அங்கிகள் 5 பூமியிலிருந்து எடுக்க முடியாதபடி கனத்த பலகைகளில் முடுக்கப்பட்டு அதோ இருக்கின்றன பார். அவைகள் 5ல் மத்தியில் இருக்கும் பெரிய எஃகு அங்கியை பார். அது எல்லா அம்சங்களிலும் மற்றவைகளைப் போல் இருந்தாலும் அந்த அங்கியின் மார்பில் பலத்த இரும்பு தகடு முடுக்கப்பட்டிருக்கிறது. அதை முடுக்கி இருக்கும் 5 ஆணிகளில் மத்திய ஆணியை திருகி எடுத்தால் அதில் சிறு துவாரம் தென்படும். அத்துவாரத்தில் இதோ இருக்கும் தகடு போன்ற இச்சிறு சாவியை போட்டு திறந்தால் பெரிய சாவி போடும் துவாரம் புலப்படும். அதில் இப்பெரிய சாவியை போட்டு திறந்தால் அந்த எஃகு அங்கியானது 3 அடி தூரம் தானாகவே பின்னால் போய்விடும். அப்போது அங்கு 3 அடி சதுரமான அந்தரங்க வழி தோன்றும். அந்த வழியின் மூலம் சென்றால் எவர்களுக்கும் தெரியாமல் தலைமுறை தத்துவமாய் நமது குடும்பத்திற்கு ஊழியம் செய்து வரும் மீன்கந்தன் குடும்பத்தை சேர்ந்த சின்ன கந்தன் வீட்டுக்கு சமீபம் கொண்டு போய்விடும். அங்கு சென்றதும் இச்சாவியால் திறந்தால் அங்கு வைக்கப்பட்டிருக்கும் இதை போன்ற எஃகு அங்கி விலகி அவன் வீட்டிற்குள் போவாய். அவனை இன்றிரவு படகுடன் தயாராயிருக்கும்படி திட்டப்படுத்தியிருக்கிறேன். அவனும் உன் வரவை எதிர்பார்த்து காத்திருப்பான். உனக்கு வேண்டிய உடுப்புகள், சாமான்கள் முதலியன முன்கூட்டியே அவனிடம் ஒப்புவித்திருக்கிறேன். அவன் எப்படி நடக்க சொல்கிறானோ அப்படி நட. அவன் வார்த்தைக்கு குறுக்காக பேசாதே. உன்னை சிங்கள தேசத்தில் கொண்டு போய் சேர்ப்பான். அங்கு போனதும் நடந்து கொள்ள வேண்டிய விஷயங்களை பற்றி அவன் உனக்கு விவரமாய் சொல்வான். எக்காரணம் பற்றியும் எனக்காவது உன் இஷ்டர்களுக்காவது வேறு எவருக்காவது கடிதங்கள் எழுதாதே. எழுதினால் ஆபத்தாய் முடியும். உன் ஆயுட்காலம் வரை சௌக்கியமாயும் கௌரவமாயும் ஜீவிப்பதற்கு எவ்வளவு பொருள் உனக்கு தேவையோ அவ்வளவும் கந்தன் உன்னிடம் ஒப்புவிப்பான். எப்போதாவது நீ ஆபத்தில் அகப்பட்டு கொண்டால் நீலக்கல் பதித்த இந்த மோதிரத்தை என்னிடம் அனுப்புவாயாகில் நான் என்னால் கூடிய வரையில் உதவி செய்ய பிரயாசைப்படுகிறேன். அனாவசியமாய் வெளியில் போகாதே. ஒளிந்திருப்பவர்களைப் போலும் இராதே. பொழுது இருட்டும் நேரத்தில் உனக்கு ஏற்படுத்தியிருக்கும் மாறு வேடத்துடன் வெளியில் சென்று வீட்டுக்கு திரும்பிவிடு. எல்லாவற்றிற்கும் மேல் உனக்கு தெரிந்தவர்கள் யாராவது அங்கு எப்போதாவது வருவார்களாயின் உன்னை மறந்து போய் அவர்களை கூப்பிடாமலும் அவர்களிடம் பேசாமலும் அதிக ஜாக்கிரதையாயிரு. உனக்கு அங்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கும் வியாபார ஸ்தலத்தில் உன் அறையில் இருந்தபடியே வியாபாரத்தை நடத்து. கந்தன் கொடுக்கும் காகிதத்தில் கண்டபடி நடந்து கொள். இனி தாமதிக்காதே, நேரமாகிறது என்றார். சுந்தரராஜு அதிக வருத்தத்துடன் தன் தகப்பனார், சம்சாரம், தம்பி முதலியவர்களிடம் விடை பெற்று கொண்டு தன் பிரிய புத்திரியாகிய ஜெயலட்சுமியை வாரி எடுத்து முத்தமிட்டதும் கண்களில் நீர் சொரிய தன் தகப்பனார் கையில் அவளை ஒப்புவித்துவிட்டு புறப்பட்டு சென்றார். முன் திட்டம் செய்திருந்த பிரகாரம் அங்கு வைத்தே மாறுவேடம் பூண செய்து சமுத்திர கரை ஓரமாய் தயாராய் சாமான்களுடன் நிறுத்தப்பட்டிருந்த சிறு படகில் அவரை ஏற்றி பாய் விரித்து சமுத்திரத்தில் படகை ஓட்டினான். படகு சென்ற அரை மணி நேரத்தில் அமோகமான புயல் காற்றும் மழையும் வந்துவிட்டது. அந்த புயல் காற்றில் பெரிய பெரிய ஸ்டீமர்களே தப்பி கரை சேருவது கஷ்டம் என்றும், அப்படி இருக்க சிறு படகு எவ்வாறு தப்பக்கூடும் என்றும், அநேகமாய் படகு கவிழ்ந்து தனது குமாரன் எங்கு மரித்து விடுகிறானோ என்றும் ஸ்ரீனிவாசராஜு அதிக வருத்தப்பட்டு கொண்டிருந்தார். ஆயினும் அப்பேற்பட்ட புயல் காற்று காலங்களில் ஸ்டீமர் உடைந்தால் சமுத்திர தண்ணீரில் தத்தளிக்கும் ஜனங்களை காப்பாற்றி கந்தன் படகு கொண்டு போய் கரை சேர்த்திருப்பதால் இப்போதும் அவனது சாமர்த்தியத்தால் அவ்வாறு செய்யக்கூடும் என நினைத்து மனதை சமாதானப்படுத்திக் கொண்டார்.
தங்களுக்கு பெருத்த கஷ்டங்கள் ஏற்படும் காலங்களில் கூட ஏதாவது ஒரு விதமான மூட சமாதானம் செய்து கொள்வது மாந்தரின் கொள்கையாதலால் ஸ்ரீனிவாசராஜு அவ்வாறு தன் மனதை சமாதானம் செய்து கொண்டது ஆச்சரியப்படக்கூடிய காரியமே அல்ல. நிற்க இன்ஸ்பெக்டர் காமாட்சி ராவ் சுந்தரராஜுவை வீடு முழுவதும் தேடியும் அகப்படவில்லை என்று டெபுட்டி மேஜிஸ்ட்ரேட்டுக்கும் டிவிஷனல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கும் ஜில்லா மேஜிஸ்ட்ரேட்டுக்கும் தந்தி கொடுத்தார். போலீஸ் சூப்பரிண்டென்ட்டும் டிவிஷனல் மேஜிஸ்ட்ரேட்டும் தாங்களே உடனே வருவதாயும் அதுவரையில் சுந்தரராஜுவின் வீட்டை ஜாக்கிரதையாக காவல் புரியும்படி பதில் தந்தி கொடுத்துவிட்டு திருவீரராஜ பட்டணத்தை சுற்றிலும் உள்ள எல்லா ஊர்களிலிருக்கும் போலீஸ் ஸ்டேஷன்களுக்கு சுந்தரராஜு எந்த பக்கம் வந்தாலும் உடனே நிறுத்தி கொண்டு தங்களுக்கு தெரிவிக்கும்படி தாங்கள் நேரில் வரும் வரையில் அவரை எங்கும் போக விடக்கூடாதென்றும் அவரை பிடித்து கொடுப்பவர்களுக்கு 1000 ரூபாய் இனாம் அளிப்பதாயும் தந்திகள் கொடுத்தார்கள். ஒவ்வொரு ஸ்டேஷனிலிருக்கும் போலீசாரும் தாங்கள் கண்டுபிடித்தால் தங்களுக்கு கௌரவம் ஏற்படுவதோடு 1000 ரூபாய் இனாமும் ஆகப்படுமே என்று அதிக ஆவலாய் தேட ஆரம்பித்தார்கள். டிவிஷனல் மேஜிஸ்ட்ரேட்டும் போலீஸ் சூப்பரிண்டென்ட்டும் திருவீரராஜ பட்டணம் சேர்ந்ததும் அவர்களால் கூடிய வரையில் சோதனை போட்டும் விசாரித்தும் பார்த்ததில் எல்லோரும் அவர் படுக்க போன போது பார்த்ததாகவும் பின்னால் எவரும் பார்க்கவில்லை என்றும் எப்போது எப்படி எங்கே சென்றார் என்று எவருக்கும் தெரியாதென்றே சொன்னார்கள். அங்குள்ள வேலைக்காரரை போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைத்து போய் அவர்களால் கூடிய வரையில் அதட்டி கேட்டும் அவர்கள் எல்லோருக்கும் ஏதும் தெரியாததால் அவர்கள் உண்மையையே பேசினார்கள். இனி அங்கு தேடுவதால் உபகாரம் இல்லை என்றும் இரவு புயல் காற்றும் மழையும் அடித்தபோது எப்படியோ அங்கு காவல் இருந்த போலீஸ்காரருக்கு தெரியாமல் தான் போயிருக்க வேண்டும் என்றும் அவர்கள் பேரில் குறை கூறினார்கள். அவர்கள் தாங்கள் காற்றும் மழையிலும் கண் இமை கொட்டாமல் காவல் புரிந்ததாயும் சுந்தரராஜு வெளியே வரவில்லை என்றும் ஒரே சாதனையாய் சாதித்தார்கள். போலீசார் வார்த்தையை நம்பக்கூடியவர்கள் யார்? போலீசாரில் யாரோ உடந்தையாயிருந்து பெருந்தொகை லஞ்சம் வாங்கி கொண்டு அவரை போக விட்டிருக்க வேண்டும் என்று புகார் வந்தது. போலீசாரின் விரோதிகள் தங்களுக்கு யார் யார் பேரில் துவேஷம் இருந்ததோ அவர்களே சுந்தரராஜு காணாமற் போனதற்கு காரண கர்த்தாக்களாக இருக்க வேண்டும் என்று பிரஸ்தாபித்தார்கள். இன்ஸ்பெக்டர் காமாட்சி ராவ் ₹1,00,000 லஞ்சம் வாங்கி கொண்டு விட்டதாக பல பேர் போட்ட கடிதங்கள் அதிகாரிகளுக்கு அனுப்பப்பட்டன. எக்காரியத்திலும் பல துறைகளில் சந்தேகம் ஏற்படுவது சகஜம்தானே. இன்ஸ்பெக்டர் அவ்வாறு செய்ய மாட்டார் என்று சிலரும், தகுந்த தொகை கொடுத்தால் எவரையும் வசப்படுத்தலாம் என்று வேறு சிலரும் தங்கள் மனப்போக்கின்படி பேசிக்கொண்டார்கள். வாசகர்களே, உலகம் எவ்வாறு இருக்கிறது பார்த்தீர்களா? டெபுட்டி மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் கேஸ் கூப்பிடப்பட்ட போது சுந்தரராஜுவை காணும் என்று தெரிய வந்தது. உடனே அவர் பேரில் வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டது. எங்கு தேடியும் வாரண்ட்டுக்கும் அவர் அகப்படவில்லை என்று செய்தி தெரிந்ததும் இன்ன தேதிக்குள் அவர் ஆஜராகாவிட்டால் அவர் சொத்துக்களை கவர்மெண்டார் பறிமுதல் செய்து கொள்வார்கள் என்றும் அதற்குள் ஆஜராக வேண்டும் என்றும் பகிரங்கமான விளம்பரங்கள் எங்கும் வெளிப்படுத்தப்பட்டன. அத்தேதியிலும் அவர் ஆஜராகாததால் அவர் சொத்துக்களை பறிமுதல் செய்வதற்காக சர்க்கார் அதிகாரிகள் திருவீரராஜபட்டணம் சென்றார்கள். அங்கு சென்று சொத்துக்களை பறிமுதல் செய்ய போனபோது பாளையங்கோட்டை பிரபல வக்கீலான சுந்தர வரதாச்சாரி ஸ்ரீனிவாசராஜு அவர்களுக்காக ஆஜராகி அத்தேதிக்கு 6 மாதங்களுக்கு முன்னும் டெபுட்டி மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் கேஸ் ஆரம்பமான உடனேயும் பறிமுதல் உத்தரவிற்கு 3 மாதங்களுக்கு முன்னும் ரிஜிஸ்டரான பல பத்திரங்களை ஆஜர் செய்தார். அப்பத்திரங்களை பார்வையிட்டதில் முதல் பத்திரத்தில் அஜில்லாவில் பிரபல சொத்துக்காரரான 5 கணவான்களிலிருந்து பஞ்சாயத்து செய்து ஸ்ரீனிவாசராஜு குடும்ப சொத்துக்களை இன்னின்னார் இன்னின்ன சொத்துக்களை அடைவதென்று பாகம் பிரித்து கொடுத்ததாக எழுதி ரெஜிஸ்டர் செய்யப்பட்டிருந்தது. சர்க்காரார் அப்பாக பிரிவினை பத்திரத்தை பற்றி ஆட்சேபனை செய்வதற்கில்லை. 2வது பத்திரத்தை பார்த்தபோது சுந்தரராஜு வீண் விவாதங்களில் தலையிட்டு பித்திரார்ஜித சொத்துக்களை வீண் விரயப்படுத்துவதாக ஸ்ரீனிவாசராஜு அபிப்பிராயப்பட்டு மேற் சொன்ன சுந்தரராஜுவுக்கும் அவர் 13 வயது மைனர் குமாரத்தி ஜெயலட்சுமிக்கும் அவள் தாயாரை கார்டியனாக்கி அவர்கள் இருவருக்கும் பாகம் செய்து வைத்ததோடு மைனர் தாயாரின் சம்ரக்ஷணைக்காகவும் சில சொத்துக்களை பிரித்துவிட்டு அச்சொத்துக்களை விற்கவாவது விலை சாட்டவாவது வேறு வில்லங்கங்களுக்கு உட்படுத்தவாவது சுந்தரராஜுவுக்கு அதிகாரம் கிடையாது என்ற விவரம் வெளியாயிற்று.
மூன்றாவது பத்திரத்தை பார்த்தபோது அப்போது நடந்து கொண்டிருந்த கேஸுக்காகவும் வேறு இதர செலவுகளுக்காகவும் தன் பாகத்திற்கு வந்த சகல சொத்துக்களையும் சுந்தரராஜு சென்னை வக்கீல் ஸ்ரீனிவாச ஐயங்காருக்கு ரூபாய் 5 லட்சத்துக்கு விற்று மதராஸ் பேங்கின் பேரில் செக் பெற்றுக் கொண்டதாக எழுதப்பட்டிருந்தது. அப்போது சுந்தரராஜுவுக்கு பேருக்கு ஒரு செப்பால் அடித்த காசு பெருமான சொத்தாவது இல்லை என்றும், ஆகையால் சர்க்காரார் பறிமுதல் செய்யக்கூடிய சொத்து ஒன்றும் கிடையாதென்றும் தெள்ளென தெரிந்தது. ஆகவே ஸ்ரீனிவாச ஐயங்காரின் உதவியால் இவ்வாறு சர்க்காரை ஏமாற செய்துவிட்டார் என்று ஏற்பட்டது. புத்திசாலிகளான வக்கீல்கள் காலால் போடும் முடியை ஹைகோர்ட் ஜட்ஜுகளால் கூட அவிழ்த்தெறிய சாத்தியப்படாது போலும். திரு ஜே.ஆர். ரங்கராஜு அவர்களின் இந்த நாவலை உங்களுக்காக வாசித்தது நிமா மனோ. கேட்டு மகிழ்ந்து விரும்பி பகிர்ந்து பதிவு செய்யவும். நன்றி.